திடீரென சாமானியர் போல் வந்து தரையில் அமர்ந்த மாவட்ட ஆட்சியர். மனுக்கள் எழுதும் மக்களின் குரலை நேரில் கேட்டறிந்த சம்பவம். இறுதியில் கலெக்டர் கொடுத்த ட்விஸ்ட். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய நுழைவாயில்ல தினந்தோறுமே 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவங்களுடைய குறைகளை அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மனுக்களை எழுதி கொடுக்கும்படி மனு எழுத்தாளர்கள்னு சொல்லக்கூடிய சிலர்கிட்ட அடிக்கடி மனுக்களையும் எழுதி வாங்கிப்பாங்களாமா. வெயில் மழைன்னு கூட பார்க்காம சாலையோரம் பாலம் அடிப்பகுதியில உட்கார்ந்து இந்த மனு எழுத்தாளர்கள் ரூபாய்களுக்காக நம்பிக்கையோடு வரக்கூடிய மக்களுடைய கவலைகளை எழுதியும் கொடுக்கறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் திடீர்னு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரான சரவணன் தன்னுடைய காரை அலுவலக நுழைவாயிலேயே நிறுத்தி தாழ்மையோட தரையில் அமர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மனு எழுதிட்டு இருந்த நபர்கள் கிட்ட நேரில் போய் பேசவும் செஞ்சிருக்காரு. ஒரு மனுவுக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க, எத்தனை வருஷங்களா இதை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட குடும்ப நிலை என்ன, குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, வேலை இருக்கா, அரசு உதவி திட்டங்கள் உங்ககிட்ட வந்திருக்கான்னு தெளிவான கேள்விகளை கேட்கவும் செஞ்சிருக்காரு. அண்ட் மனு எழுத்தாளர்கள் அவங்களுடைய குடும்ப துயரங்களையும் சமூக நலத்திட்டங்கள் எதுவுமே தங்களை பெரும்பாலும் வந்து சேரல அப்படின்னு தெரிவிச்சதாக கூறப்படுது. மேலும் மனு எழுத்தாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளையும் செஞ்சு தரதா சொல்லியிருக்காராமா. மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே உட்கார்ந்து எழுதுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும். இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.